This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தை நோக்கி தன்கர் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். ஆர்டிகல் 142 அணு ஆயுத ஏவுகணை மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க என்ன சூப்பர் நாடாளுமன்றமா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. எப்படி பார்க்கலாம் இதனை? அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையிலான மோதலாக பார்க்கலாமா? முதல்ல சரியா சொல்லிட்டீங்க. இது தனிப்பட்ட முறையில் தன்கர் பேசவில்லை. அவர் பிஜேபியின் சார்பாக பிஜேபி நடத்தும் அரசின் சார்பான கருத்துக்களைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதுல சந்தேகம் இல்லை. இப்போ அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர்கள் இஷ்டம் போல் பயன்படுத்தவில்லை. ரெசிடுவல் பவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ரெசிடுவல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆளுநர் எப்படி நடந்துகிட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருந்தாரு. அவர் செய்யறதுக்கு என்ன செய்யறது? ஏன்னா ஒரு சட்டத்தை ஒரு பில் பாஸ் பண்ணி அனுப்புனா இத்தனை நாளைக்குள்ளதான் அது அப்ரூவ், அது மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வரையறை கொடுக்கப்படவில்லை அரசியல் சட்டத்தினால். அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு தன் விருப்பம் போல விளையாண்டார். சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டார். அது உண்மை. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லுவாரு, எங்க கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு இன்னைக்குள்ள நான் இதை முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இது வரைக்கும் முடிவெடுக்காம இருக்கேன்னா அதே என்ன அர்த்தம், ரிஜெக்ட் பண்ணேன்னு அர்த்தம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவாரு. இப்படி எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம், எல்லாரும் பார்த்திருக்கோம். அப்போ இதுக்கு தீர்வு யார் கொடுக்க முடியும்? உச்ச நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும். எந்த அடிப்படையில் கொடுக்க முடியும்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில், 142 அதிகாரத்தின் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். அதை 7 பேர் விடுதலையிலையும் அப்படித்தான் பண்ணாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றமான விஷயத்திலையும் முடிவெடுக்காமல் இங்கும் அங்குமாக பந்து சுழந்து கொண்டிருந்தால் அது ஜனநாயகத்திற்கோ தனிமனித சுதந்திரத்திற்கோ எதிரானது அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. அதனால ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. இப்பயும் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அரசு இதை விரும்பவில்லை. அது ரொம்ப ரொம்ப தெளிவு. அவங்களுக்கு எல்லாருமே ஆமாம் சாமிகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவு. அப்படி ஆமாம் சாமிகளாக இல்லாத நேரத்துல அவங்க குடைச்சல் கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமாம் சாமிகளா இருந்தால் அவர்களுக்கு எத்தகைய வசதிகள் செய்து தரப்படும் அப்படிங்கறதெல்லாம் ஆதாரத்தோட நம்ம பேச முடியும். அது ரொம்ப பெரிய விஷயமா போயிடும். இதோட இந்த ஸ்டேட்மெண்டோட நிப்பாட்டிக்கலாம். இப்ப என்ன ஆகும்னா நிச்சயமா அவங்க they are testing the waters. இவங்க பிஜேபி இப்ப நம்ம எப்படி கல்லு எரிஞ்சு பார்ப்போம். தங்கரே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மேற்கு வங்கத்தில் ஆளுநர் இருந்த போது தேவையில்லாத பல குடைச்சல்களை மேற்கு வங்க அரசு கொடுத்தார். இப்போது இந்த கேள்வி எழுப்புவதற்கான நோக்கம் என்னவாக இருக்கக்கூடும்? இந்த நேரத்துல இந்த விஷயத்தை முன்வச்சு தன்கர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன நோக்கத்தின் அடிப்படையில எழுப்பப்பட்டிருக்கின்றது உங்களுடைய கருத்து? 142 ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரத்தை, உதாரணமா கேபினெட் ஒரு காலத்து மிசல் காந்தி காலத்துல கேபினெட் ஒரு தீர்மானம் ரெசல்யூஷன் போட்டு அனுப்புனா தி பிரசிடென்ட் மே அப்ரூவ் தான் இருந்தது. ஆனா அவர் ஒரு பிரசிடென்ட் அதுல கொஞ்சம் தொந்தரவு பண்ணாருன்னா தி பிரசிடென்ட் ஷால் அப்ரூவ் அப்படின்னு சட்டத்தை மாத்தினாங்க. அப்ப அந்த பிரசிடென்ட்டுக்கு வழியே கிடையாது அப்ரூவ் பண்றத. அப்படி சட்டத்தை இப்ப மாத்தலாமான்னு யோசிப்பாங்க. ஆனா பிரசிடென்ட்ங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் தி எக்ஸிகியூட்டிவ். ஆனா நீதிமன்றம்ங்கிறது நாட்டுல 3 விதமான அமைப்புகள், சுதந்திரமான அமைப்புகள் இருக்கின்றன. சட்டமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம். இந்த 3 ஒண்ணுக்கு ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன் பவர் கொடுத்திருக்கு. அதனால இன்னைக்கு இவங்க சட்டத்தின்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. 142 பிரயோகப்படுத்திருக்காங்க. எல்லை இல்லாம நீங்க காத்துக்கிட்டே இருக்க முடியாது, மக்கள் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எதுக்கும் ஒரு தீர்மானம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 142 ரிமூவ் பண்ணாலுடைய சுப்ரீம் கோர்ட்டை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி சுப்ரீம் கோர்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிகள் நடந்தால் சுப்ரீம் கோர்ட் அதை எப்படி எதிர்கொள்ளணும் பார்க்கணும். எதிர்ப்பார்கள். ஏன்னா இவங்க 142 ரிமூவ் பண்ணி ஒரு சட்டம் போட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. இயற்றப்பட்ட சட்டமோ அல்லது அந்த சட்டத்தை நிர்வாகப்படுத்துவதில் உள்ள முறைகேடுகளோ இருந்தால், அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாக இருந்தால் இயற்றப்பட்ட சட்டம் தவறானது என்று சொல்ல முடியும். நடைமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் தவறானது நிர்வாகத்தின்படி என்றும் சொல்ல முடியும். உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த 2 அதிகாரங்களுமே உண்டு. என்ன செய்வார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, 142 கேள்வி கேட்கும் பட்சத்துல அதற்கான தனி அரசமைப்பு சட்டமும் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதனை பொறுத்து கேள்வி எழுப்பும் பட்சத்துல அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறாக இருக்க போகிறது என்பதையும் பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜெகதீப் தன்கர் அடுக்கடுக்காக எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் அரசுக்கும் நீதித்துறைக்கும் மோதலா என்ற கேள்வியும் எழுப்பி இருக்கிறது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.